ஆனந்த தேனை அல்லவா குடித்திருக்கிறது. அதனால் தான் இந்த ஆட்டம் சிவபெருமானும் ஆடக்கூடியவன் தானே. சிவன் ஆடுறாரா இல்லையாமா? அவர் ஆடுறார நம்ம பேச முடியுமா? எப்படி காட்சிகள் ஒண்ணு. இந்த டப்பாவில் 7 ரூபா சம்பளத்தை பூரா டப்பாவில் போடணும். ராமகிருஷ்ணர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஒரு நாள் சிஷ்ய பிள்ளை ஒருத்தனை கூப்பிட்டார். டப்பாவில் எவ்வளவு இருக்குன்னு பாரு. ஆஹா, ராமகிருஷ்ணருக்கும் பணக்காசு வந்துருச்சுடா. இந்த காலத்து சாமியார் மாதிரி ஆயிட்டாரு நினைச்சுக்கிட்டேன். வந்தானா எண்ணி பார்க்கிறேன், 300 ரூபா. ஏன்பா 300 ரூபாய்க்கு பட்டையா தங்க வளையல் வாங்க முடியுமா? பட்டையா 300 ரூபாய்க்கு? அப்போ 1880 முடியும்னா கடைக்கு போ, நல்ல அகலமாக இருக்கணும், பட்டையாக இருக்கணும், வாங்கிக்கலாம். போனால் 5-6 பவுன் இருக்கும், நல்ல பட்டை வாங்கிட்டு இருந்தேன். சாரதை இங்கே வா, இதை கையில் போடு போட்டா. பேசாம நிற்கிறான். இவன் கேட்கிறான் சிஷ்யன், சாமி என்ன? நான் தியானத்தில் இருப்பேன். அப்பொழுது ராமனுடைய மனைவி சீதையை பார்த்தேன். அவள் கைகளில் மிக அகலமான ஒரு வளையல் போட்டிருந்தாள். அதற்கு பின்னால் தியானத்தில் இருந்தேன். கிருஷ்ணனுடைய காதலி ராதையை பார்த்தேன். அவளும் பட்டையான வளையல் போட்டிருந்தாள். சீதைக்கும் ராதைக்கும் சமானம் என்னுடைய பவதாரிணி சாரதை. அதனாலே இவளுக்கும் ஒரு வளையலை வாங்கி போட்டேன். சீதை இஸ் ஈக்வல் டு ராதை இஸ் ஈக்வல் டு சாரதை இஸ் ஈக்வல் டு பவதாரிணி. எப்படி ஈக்குவேஷன் பார்த்தீங்களா அந்த காலத்துல? அப்படி புருஷன் கிடைக்கணுமா இல்லையாமா? என்ன கொண்டாட்டிங்க அப்படி கிடைக்கணும். நீங்க பாட்டு இதை மட்டும் சொல்லிட்டு விடக்கூடாது, ரெண்டும் கிடைக்கணும்ல. எங்க ஊர்ல ஒரு பொண்ணு ராத்திரி தூங்குற போது மணிப்பரிசுல இருந்து ஒரு போட்டோ எடுத்து பார்க்குறான். இந்த புருஷன் இந்த ஓரத்தில் படுத்து கிடந்தானா அப்படி பார்த்துட்டேன். என்னடா இன்னமும் போட்டோ எடுத்து யாரையோ பார்க்குறான். ராத்திரி திருட்டுத்தனமா பார்க்குறான். இந்த ஆண்களே சந்தேகப்பட்டு கெட்டவங்க.